காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பட்டை, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கடல்பாசி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஆயில் இல்லாமல் ட்ரையாக நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறினோடனே ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கிடலாம். குறைன்னு அரைச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு ஒரு பல்லாரி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். இப்போ இதிலே உப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும். கலர் மாறி வந்தோடனே இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை நல்லா போட்டு இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் உப்பு, மஞ்சள் போட்டு சுடுதண்ணியில் 1 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் உள்ள புழுக்கெல்லாம் போகணும். இந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷத்துல நல்லா சுருள வதங்கிடும். காலிஃப்ளவர்லேருந்து தண்ணி சேரும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துட்டு சுருண்டுட்டு, இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா போட்டுட்டு நம்ம பொடிச்சு வச்ச பொடியில் 2, 3 ஸ்பூன் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டினா போதும். மசாலா எல்லாமே உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதோட டேஸ்ட்டு இன்னும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.